உங்க காதுலயும் நைட்டு தூங்கும் போது பூச்சோ எறும்போ பூந்துக்குச்சா? அப்பனா அந்த சூப்பர் டிப்ஸை மட்டும் பயன்படுத்தி பாருங்க. உங்க காதுல பூந்த பூச்சா இருந்தாலும் சரி, எறும்பா இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காவே வெளியே வந்துரும். ஆமாங்க, நிறைய பேர் நைட்ல தூங்கும் போது தெரியாதனமா காதுல பூச்சோ எறும்போ பூந்துக்கும். அப்படி காதுல பூந்த பூச்சா இருந்தாலும் சரி, எறும்பா இருந்தாலும் சரி, அதை எடுக்கிறதுக்காக இது மாதிரி கையை வச்சோ இல்லனாக்கா எந்த ஒரு பொருளை வச்சோ நோண்டக்கூடாது. இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா தம்பி வீட்டுல தூங்கும் போது காதுல ஏதோ பூந்துக்குன்னு வலிக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தான். தம்பி, முதல்ல காதுல பூந்த பூச்சி எடுக்கிறதுக்கு இது மாதிரி கையை விட்டு நோண்டவே கூடாது. ஏன்னா அது இன்னும் உனக்கு வலியை தான் அதிகமா ஏற்படுத்தும். சரி வாடா தம்பி, இதுக்கான ஒரு சூப்பர் டிப்ஸ் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டினு கிளம்பிட்டேன். முதல்ல காதுல பூச்சி பூந்துக்குச்சேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பச்சை தண்ணியை மட்டும் காதுல ஊத்தவே ஊத்தாதீங்க. ஏன்னா அப்படி பச்சை தண்ணியை காதுல ஊத்துறதால அந்த பூச்சிக்கு தேவையான ஆக்சிஜன் அந்த பச்சை தண்ணியில இருந்தே கிடைக்கும். ஆனா இப்ப நான் சொல்ற இந்த டிப்ஸை மட்டும் பயன்படுத்தி பாருங்க. உங்க காதுல இருக்கிற பூச்சிலாம் ஆட்டோமேட்டிக்காவே வெளியே வந்துரும். இதுக்கு முதல்ல எந்த காதுல பூச்சி பூந்துதோ அந்த காதை விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டான காது, மூக்கு, வாய் இது மூணையும் காத்து போகாத மாதிரி நல்லா இது மாதிரி மூடிக்கணும். இந்த மாதிரி உங்களால மூச்சு எவ்வளவு நேரம் தம் பிடிக்க முடியுதோ அவ்வளவு நேரம் புடிச்சுன்னு இருந்தாலே போதும். பூச்சி அந்த காதுல போச்சோ அந்த காதாலேயே ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா நான் சொன்ன டிப்ஸை பயன்படுத்தி தம்பியோடைய காதுல பூந்த பூச்சை ரொம்ப ஈஸியாவே வெளியே எடுத்துட்டேன். இனிமே உங்க காதுலயே இது மாதிரி பூச்சி பூந்துக்குச்சுனாக்கா எந்த காதுல பூச்சி பூந்துதோ அந்த காதை விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் காது, மூக்கு, வாய் இது மூணையும் மூடிக்கிட்டு உங்களால எவ்வளவு நேரம் மூச்சு தம் பிடிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் தம் பிடிச்சாலே போதும். கண்டிப்பா எந்த காதால உள்ள போச்சோ அந்த காதாலேயே பூச்சா இருந்தாலும் சரி, எறும்பா இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாவே வெளியே வந்துடும்.